ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்தேன் என்றான். அவன் ஒருவனாக மட்டுமாய் இருந்தான், உள்ளம் உடைந்தவனாய் இருந்தான். அவனுடைய தகப்பனாகிய தேராகு அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு, குடும்பத்தினரை அழைத்துக் கொண்டு, ஆபிரகாமை அவனுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போகிறான். அந்தோ வழியில் அவன் மரித்து போனான். தகப்பனை இழந்த துக்கம். சில தினங்களுக்கு முன்பு காருண்ய பொறியியல் கல்லூரியில் ஒவ்வொரு மாதமும் நடத்தும் சுகமளிக்கும் தெய்வீக கூட்டத்திற்கு குவைட்டில் இருந்து சில நண்பர்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒரு தம்பியை பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம். தம்பி, நீ இன்னார் மகன் தானே என்று கேட்டேன். ஆமா அங்கிள் என்று சொன்னான். என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். என்னையும் அறியாமல் பைத்தியக்காரனை போல நான் சொன்னேன், ஐயோ தம்பி, உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா அவ்வளவு அன்பா என்ன வரவேற்றாங்கப்பா, நினைச்சாலே எனக்கு உள்ளமெல்லாம் அப்படியே சிலிர்க்கிறது என்று சொன்னேன். அந்த தம்பி ஏங்கி ஏங்கி அழுது விட்டான். என் மனைவி சொன்னால், என்ன நீங்க இந்த நேரத்துல போய் அவங்க அப்பாவை பற்றி பேசி விட்டீங்க என்று. காரணம், அவர் ஏறக்குறைய 12 வருடங்களுக்கு முன்பு திடீரென்று இறந்து போனார். அந்த தம்பிக்கு அப்பாவின் அன்பை மறக்கவே முடியவில்லை. ஆபிரகாமும் அப்படித்தான் மனம் உடைந்து நிற்கிறான். மற்றொரு பக்கம் அவனுக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கம். ஒரு சமயம் ஒரு இளம் பெண் என்னை பார்க்க வந்தாள். அவள் சொன்னாள், ஐயா, என் கணவனோடு 9 ஆண்டுகள் வாழ்ந்தேன். என்னை மனைவியை போல் அல்ல, மகளைப் போல் அவர் வைத்திருந்தார். திடீரென்று இறந்து போனார். எனக்கு ஒரு குழந்தையாவது இருந்தால் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து நான் ஆறுதல் அடைந்திருப்பேன். குழந்தையும் இல்லை, கணவனும் இல்லை, தவிக்கிறேன் என்று மனம் கசந்து அழுதாள். ஆபிரகாம் அப்படித்தான். ஐயோ, எங்க அப்பா போனதற்கு ஒரு குழந்தையாவது இருந்திருந்தார், எங்க அப்பா பேரை அந்த குழந்தைக்கு வச்சு நான் கொஞ்சம் மகிழ்ந்திருப்பேனே, எங்க அப்பாவை பற்றிய துக்கத்தை மறந்திருப்பேனே. ஆறுதலின் நாயகன் தேவன் தானே, அவரிடமிருந்து தானே ஆறுதல்கள் புறப்பட்டு வருகின்றன. நீ எழுந்து நான் காட்டும் தேசத்திற்கு புறப்பட்டு போ, பயப்படாதே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார்.